சொன்னா ஜெஸ்ஸா மீன் குழம்பு நீ சொல்லு கடாயில் ஒரு மண் சட்டி வச்சுட்டோம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது வந்து கருவீடுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இதில் கொஞ்சம் போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து போட்டுக்கிறேன். அப்போ நம்ம வதக்க போகிறேன் நல்லா. இப்போ தக்காளி எங்கம்மா காணும்? எங்கே போட்டு தக்காளி? இப்போ வெங்காயம் கோல்டன் பூச்சாங்க தக்காளி போட்டுக்கிட்டோம். செம்ம நல்லா இருக்கு. நான் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இன்னும் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தங்கச்சி வேற காணும். அவங்க என்ன அலப்பறை பண்ணுறான்னு தெரில. போகிறேன் ஃபில்டரிங் ஆகும். அதுதான் நல்லா கொஞ்சம் நாள் சுண்டுனதுக்கப்புறம் தான் மசாலாஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டே கொடுக்கும். எங்கள் வீட்டு மீன் குழம்பு எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு மீன் குழம்பு இப்படி தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஆச்சு செம்மையாக இருக்கும். மூடி வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேம் வச்சாச்சு. இப்போ இந்த பிளேட் வச்சு மூடிக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீன் மசாலா 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அப்போ கொஞ்சம் லேசாக போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபிஷ் போட போகிறேன். எல்லா ஃபிஷ்ஷும் போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் அங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் கோகனட் அரைச்சி வச்சுட்டு அதை போட்டு நம்ம கிண்டலாம். இப்போ நான் மல்லிக்கீரை போடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம். சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு மீன் குழம்பு கமா கமா மீன் குழம்பு, சக்தி மீன் குழம்பு, மண் வாசனை மீன் குழம்பு. இப்போ நான் எங்கள் வீட்டு மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சும்மா சுடுமா. சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம மீன் சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடு. நிறைய இருக்கு. சாப்பிடு. நல்லா இருக்கா அக்கா சமைச்ச மீன் சோறு? கேளுமா, உனக்கு அக்கா சமைச்ச மீன் நான் ரொம்ப பிடிச்சிருக்கா? சொல்லு. சாப்பிடு. நல்லா இருக்கா அக்கா சமைச்ச மீன்? நானும் எப்படி இருக்கு கேட்டுட்டே இருக்காளே. அள்ளி கொடுத்துருவாங்க. சாப்பிடு. என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கேட்டுட்டே இருக்கா.